ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நீண்ட நாள் கழிச்சு மாநகராட்சி துறையிலேருந்து வந்திருக்கும் ஒரு அசத்தலான புதிய அரசு வேலைவாய்ப்பை தான் பார்க்க வரோம். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th படிச்சாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிப்ளமோ டிகிரின்னு என்ன படிச்சா ஜாப்க்கு எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000க்கு மேலே கொடுக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸஸும் உண்டு. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஜாப்க்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான மோட பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃப்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது போஸ்ட் மூலம் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதோட போஸ்ட்டோட நேமும் பக்கத்தில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேர், என்ன அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட தந்தை அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிறந்த தேதி மற்றும் வயது. அதுக்கப்புறம் சில குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோட நம்பர் கேட்டிருக்காங்க. ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டுக்கான நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷனுக்கான படிப்பு இருக்கும். அதுக்கான மார்க் ஷீட்டோட நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அ அதோட நகல் கேட்டிருக்காங்க. அதாவது ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி கேட்டிருக்காங்க. கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும்னா, இதில் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி போட்டுருக்கல இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பார்த்துருக்குறது ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, கோயம்புத்தூர் மாநகராட்சி பொது சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண கடைசி டேட் வந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ள அவங்க கைக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் போய் சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பி வைக்கணும். என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து நகர சுகாதார செவிலியர்கள், அதாவது அர்பன் ஹெல்த் நர்ஸ். இதுக்கு வந்து மொத்தம் வந்து 25 வேகன்சிஸ் இருக்குது. வயசு வந்து மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 14,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்குள்ள முடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் கோர்ஸ் முடிச்சுக்கணும். அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சுக்கணும் தமிழ்நாடு செவிலியர் கவுன்சிலிங் மூலமாக. அதுக்கப்புறம் வந்து செவிலியர் பணியாளர்கள் வந்து ஸ்டாஃப் நர்ஸ், அதுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி வந்து 18,000. இதுக்கும் அதே மாதிரி டிஜிஎன்எம்மும் பிஎஸ்சி நர்சிங்கும் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. இதுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35. இதுக்கான சேலரி வந்து 15,000. இதுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்புறம் பிஃபார்ம் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட், இதுக்கு வந்து 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி முடிச்சிருந்தோம்னா 25,000ம், அதுவே எம்பிபிஎஸ் வித் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிட்டோம்னா அதுக்கு 40,000மும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 13,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிஎம்எல்டி வந்து 2 வருஷத்துக்கான முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சி இருக்குது. இதுக்கும் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 8,500 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வெறுமனே நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதும். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.